ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா வீலாக்ஸ். இந்த வீலாகில் மணி மேனேஜ்மெண்ட் சீக்ரெட்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மாதம் பிறந்தா போதும், சேலரி மெசேஜ் வந்ததும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. கரெக்டு தானே? ஏன்னா ரெண்ட்டு, இஎம்ஐ, ஃபோன் பில், இன்டர்நெட் பில், மற்ற சப்ஸ்கிரிப்ஷன்னு எல்லாம் காலியாக போயிடும். அப்புறம் நம்ம யோசிப்போம், நம்ம என்ன அவ்வளோ செலவா பண்ணிட்டோம். ஆனா, சின்ன சின்ன செலவுகள், அதாவது யூசுவலா நம்ம இத கேட்டிருப்போம். "சின்ன சின்ன ஓட்டைகள் தான் பெரிய கப்பலையே கவிழ்க்கும்" அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம செய்யற ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் தான் நம்மையே அறியாம நம்ம பணத்த ஃபுல்லா காலி பண்ணிடும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க பணத்த எப்படி ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்றது, ஒரு வெல்த் கிரியேஷன எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நம்ம பண்ற ஒரு தப்பு ட்ராக்கிங். அதாவது நம்ம பணம் எங்க செலவாகுது அப்படின்றத ட்ராக் பண்ணாம இருக்கிறது. ஸோ மணி ட்ராக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க காசு போகுதுன்னே தெரியாம செலவு பண்றது. குறிப்பா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க. மற்ற மற்றபடிக்கு இந்த ஃபுட் ஆப்ஸ்ல போயிட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றது. மெயின் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ஷாப்பிங் வெப்சைட்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ப்ரௌஸ் மட்டும் பண்ண மாட்டோம். ஒரு 2, 3 ஐட்டம ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஆனா, இது நம்மளோட பர்ஸையே ஃபுல்லா காலி பண்ணிடும். இதுலருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள நம்ம வாங்கணும்னு நெனச்சா, அத உடனே பை நவ்ன்னு குடுக்காம, அத உங்க விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 24 ஹவர்ஸ் இல்ல ஒரு 2 டூ 3 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அப்பவும் அந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பா தேவ, இது நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு தோணுனா மட்டும் வாங்குங்க. இதுக்கு பேரு தான் டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன். இத ட்ரை பண்ணுங்க. இத பண்றதுனால உங்களோட இம்பல்சிவ் பையிங் அப்படின்ற அந்த அர்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது நமக்கு தேவையா? இல்லையா? இதன் மூலம் உங்களுடைய சேவிங் ஹேபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்களோட இம்பல்சிவ் பையிங் அப்படின்ற அந்த ஒரு அர்ஜ், அந்த ஒரு ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இன்வெஸ்டிங். சேமிப்புனா பீரோவுல காசை பூட்டி வைக்கிறது மட்டும் இல்லைங்க. பணத்தோட வேல்யூ வருஷம் ஆக ஆக கம்மியாகும். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். அதனால நம்ம சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றோமான்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல எப்பவுமே கோல்டு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நகைய வாங்குறப்போ நம்ம நெறைய வேஸ்டேஜ், செய்கூலி, சேதாரம் அப்படின்னு நெறைய குடுத்து தான் நம்ம அத வாங்கணும். அதுக்கு பதிலா நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். மாசம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம 1 கிராம், 1/2 கிராம் இல்ல மில்லி கிராம்ஸ்ல கூட ஒரு சில கடைகள்ல விக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோல்டு காயின்ஸா வாங்கி வைக்கலாம். ஏன்னா அதனுடைய வேஸ்டேஜ் இது எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி சில்வர் காயின்ஸா கூட நம்ம வாங்கலாங்க. தங்கம் மட்டும் தான் வாங்கணுன்ட்டு ஒண்ணும் அவசியம் இல்ல. இப்போ சில்வர் ரேட் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சில்வர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு டைம்க்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல லாபத்த கட்டாயம் குடுக்கும். இல்ல அப்டின்னா, டிஜி கோல்டு, கோல்டு இடிஎஃப்ஸ் அப்டின்ட்டு அந்த மாதிரி கூட நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அது எல்லாமே இப்போ மொபைல் ஆப்ஸே நெறைய இருக்குங்க. அதுல கூட நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ டிஜிட்டல் கோல்ட்ல வெறும் ரூ. 10க்கு கூட தங்கம் வாங்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எது நல்ல ஆப்ன்றத பார்த்து, நீங்க அதுல கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். சரி சக்தி, இதெல்லாம் ஓகே. ஆனா, எப்படி சேமிக்கணும், எவ்ளோ சேமிக்கணும்னு சொல்லவே இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு தாங்க ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. அதுதாங்க 50, 30, 20 ரூல். 50% நம்மளோட நீட்ஸ். அதாவது வாடகை, சாப்பாடு, பெட்ரோல், ஸ்கூல் ஃபீஸ். 30% வந்து நம்மளுடைய வாண்ட்ஸ். அதாவது சினிமாக்கு போறது, ஹோட்டலுக்கு போறது, புது ட்ரெஸ் வாங்குறது. அதெல்லாம் நம்மளுடைய வாண்ட்ஸ். 20% கட்டாயம் நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி கோல்டு, இல்ல சில்வர், இல்ல எஃப்டி, ஆர்டி, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் உங்களுடைய 20% சேமிப்ப கட்டாயம் நம்ம
நம்ம செய்யணுங்க நம்மளோட சம்பளத்துல இருந்து. சம்பளம் வந்த உடனே அந்த 20% பணத்த ஃபர்ஸ்ட்டு எடுத்து ஓரமா வச்சுடுங்க. மிச்சம் இருக்கிற காசுல மத்த செலவுகள பண்ணுங்க. இதுக்கு தாங்க சொல்லுவாங்க, பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டு உனக்கு நீ பே பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதலீடு பண்றப்போ நமக்கு ரொம்ப பொறுமை முக்கியங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணா, அது நாளைக்கே 10,000 ஆகிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கான டைம நம்ம குடுக்கணும். அதுக்கான டைம் நம்ம குடுக்கும்போது தான், அந்த ரூ. 1000 ரூ. 10,000வா மாறும். ஸோ, ஒரு 5 டூ 10 இயர்ஸ் வெயிட் பண்ணும்போது, அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல அந்த ஒரு மேஜிக் நடக்குங்க. வட்டிக்கு வட்டி ஏறி, உங்க பணம் பல மடங்கு அதிகமாகும். இப்படிதாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காச சேர்த்து வச்சோம் அப்படின்னா, ஒரு டைம்க்கு அப்புறம் அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டமா மாறி, நமக்கு ஒரு பெரிய தைரியத்த குடுக்குங்க. பணத்த மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அது ஒரு சின்ன டிசிப்ளின். இன்னைக்கே ஒரு டைரி எடுத்து உங்க செலவுகள எழுதுங்க. எங்க உங்க பணம் அதிகமா செலவு ஆகுது அப்படின்றத ட்ராக் பண்ணுங்க. இதன் மூலம் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத செலவோ, அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு, அந்த தேவையில்லாத செலவ எல்லாத்தையும் சேமிப்பா மாத்துங்க. ஸோ ஹேப்பி சேவிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.